அருமையானவர்களே, சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாள்லயும் ஒரு அற்புதமான கர்த்தருடைய வார்த்தை. பிரசங்கி எழுதின புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. அவர் அதின் காலங்களிலே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று சொல்லி சாலமோன் தன்னுடைய பிரசங்கி எழுதின புத்தகத்தில் எழுதுகிற காரியத்தை பார்க்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியாக செய்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன் சொல்லும்போது 75 வயது. ஆனால் 100 வயதுல குழந்தையை கொடுத்தார். ஆனால் ஆண்டவர் குறித்த காலத்திலே அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார் என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். குறித்த காலம் என்று சொன்னால் எல்லாருக்கும் நடப்பது போல் அல்ல, நமக்கு எந்த நேரத்தில் எது தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்ம நினைக்கிற நேரத்தில் அல்ல, ஆண்டவர் குறித்திருக்கிற காலத்தில் ஆண்டவர் நமக்கு நன்மையாய் செய்வதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் அழைத்த போது அவனுடைய சகோதரர்கள் என்ன பண்றாங்க? குழியில தூக்கி போட்டாங்க. அந்நிய தேசத்துல விற்கப்பட்டான். அடுத்த தேசத்துல போய் அவன் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும்போது அவன் சிறைச்சாலைக்கு போனான். ஆனால் கர்த்தர் யோசேப்பை எகிப்து தேசத்திற்கு அனுப்பினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒரு பஞ்சம் வரப்போகிறது. அந்த பஞ்ச காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் யாக்கோபுடைய சந்ததியார் முழுவதும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் யோசேப்பு குழியில தூக்கி போடப்பட வேண்டும், விற்கப்பட வேண்டும். ஆனால் ஆண்டவர் அவனை கைவிட மாட்டார். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவர் யோசேப்பை அங்கு அனுப்பினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஏற்ற காலம் வந்தபோது அந்த பஞ்ச காலத்துல அவனுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் அந்த நாட்களில் பஞ்சத்தில் இருந்து பாதுகாக்கும்படியாக யோசேப்பை எகிப்தில் ஆண்டவர் கொண்டு போய் ஒரு பெரிய பதவியில பெரிய பொறுப்புல வைத்தார். அதே போலதான் நம்முடைய நாட்களில நம்முடைய காலங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியாக செய்திருக்கிறார். நம்ம ஒரு வேளை ஏன் இதெல்லாம் இப்படி நடக்குது அப்படின்னு யோசிக்காம ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் நன்மையா செய்வார் என்று சொல்லி விசுவாசித்து விசுவாச அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி அதின் காலங்களில நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர் எங்களுக்கு நேர்த்தியான இடங்களில் பங்கு உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியா எங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.